Hello friends, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பாத் அனிமேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஒரு plugin யூஸ் பண்ணி நம்ம பாத் அனிமேஷன் பண்ண போறோம். எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பாத் அனிமேஷன். சோ இந்த ராக்கெட் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா உங்களுக்கு வந்து அந்த பாத்லயே உங்களுக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அனிமேட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? சோ இத வந்து நம்ம Figmaல ஈஸியா நம்மளால பண்ண முடியும். சோ இத முடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் வீடியோவாவும் கன்வர்ட் பண்ணிக்கலாம், GIF-ஆவும் கன்வர்ட் பண்ணிக்கலாம். சோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட் அதுக்கு அப்புறம் நம்ம மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இதுல எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் அண்ட் GIF வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இன்டராக்டிவ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? சோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்காக நம்ம இது வந்து என்ன பண்றோம் இந்த மாதிரியான அனிமேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் யூஸ் பண்ண போறோம். சோ இது எப்படி நம்ம வந்து Figmaல பண்ணிரலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சோ Figmaல வந்துருங்க. வந்த உடனே ஒரு ஃப்ரேம் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகேவா? சோ ஒரு ஃப்ரேம் உங்களுக்கு என்ன வேணுமோ பேக்ரவுண்ட்ல என்ன வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்த பேக்ரவுண்ட் ரெடி பண்ணல. சோ அதுக்கு பதிலா என்ன பண்றேன் ஐகானிஃபை போறேன். சோ ஐகானிஃபை போய்ட்டு ஒரு உங்களுக்கு தேவையான ராக்கெட்டோ இல்ல என்ன ஆப்ஜெக்ட் உங்களுக்கு மூவ் ஆகணுமோ அந்த ஆப்ஜெக்ட் இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ராக்கெட்டை எடுத்துக்கறேன். சோ இந்த ராக்கெட் நான் எடுத்துக்கறேன்னு வெச்சுக்கங்க. சோ இந்த ராக்கெட்டை எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் ஸ்கேல் பண்ணிறேன். சோ ஜஸ்ட் ஸ்கேலிங் மட்டும் பண்ணிருங்க. சோ உள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஸ்கேல் பண்ணிருங்க. ஓகே? சோ இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிருங்க. நான் என்ன பண்றேன் ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்குரூப் பண்ணிறேன். சோ இது இருக்குலையா இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே? சோ ரொட்டேட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து இந்த மாதிரியான லைன்ல இருக்கணும். சோ ஏனா எனக்கு அந்த பாத் வழியா அதுக்கு போணும். சோ அதே மாதிரி நான் என்ன பண்றேன் எனக்கு தேவையான பாத்தை வந்து நான் டிரா பண்ணிக்கிறேன். For example நான் இந்த மாதிரி டிரா பண்ணிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி எப்படி போகணும் அப்படினு நீங்க டிசைட் பண்ணனும் இல்லையா? சோ அந்த மாதிரி நான் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி போகணும்னு நான் என்ன பண்றேன் சோ டிசைட் பண்ணிருக்கேன். சோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க ஃப்ரேம் குள்ள கொண்டு வந்துருங்க. சோ ஃப்ரேம் குள்ள கொண்டு வந்துருங்க. ஃப்ரேம் குள்ள வச்சிருங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படினா இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு plugin போய்ட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல plugin இருக்குலையா இதுல வந்து என்ன பண்ணுங்கன்னா motion UI அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. motion UI இது பாத்தீங்கன்னா இதுல இருக்குலையா சோ இந்த motion UI இத நீங்க வந்து எடுத்துக்கங்க. சோ இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். இத செலக்ட் பண்ணிருங்க. ஓகே? சோ இத செலக்ட் பண்ணிட்டு இப்போ உள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட் இருக்குலையா இத செலக்ட் பண்ணுங்க. சோ இத செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் காமிக்குது இல்லையா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாத் காமிக்கும். சோ இந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு எந்த பாத் வேணுமோ அந்த பாத்தை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணீங்கனா உங்களுக்கு இங்க கிரியேட் ஆயிடும். ஓகே? இங்க கிரியேட் ஆயிருக்கு தெரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணனா எனக்கு வந்து அது ஃபாஸ்டா மூவ் ஆகுது. இந்த இடத்துல உங்களுக்கு நான் கொஞ்சம் மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே? இப்போ வந்து நான் கிளிக் பண்றேன். எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுது. இங்க பாருங்க ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுது இல்லையா? சோ இத வந்து நம்ம ஸ்லோ பண்ணனும் அப்படினா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல போய்ட்டு 3 செகண்ட்ஸ் னு கொடுத்துங்க. இல்ல உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் இப்போ வந்து ஸ்லோவா எனக்கு வந்து மூவ் ஆகுது பாருங்க. எனக்கு வந்து ஸ்லோவா மூவ் ஆகுது. சோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா GIF-ஆ வேணும்னா GIF-ஆ நான் கன்வர்ட் பண்ணிக்கலாம். இல்ல வீடியோ வேணா வீடியோவா கன்வர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து GIF-ஆ கன்வர்ட் பண்றேன். சோ கன்வர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல குவாலிட்டி என்ன குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டி சோ இத செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு GIF வந்து டவுன்லோட் ஆகும். சோ இந்த டவுன்லோட் ஆன GIF-ஐ வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த அனிமேஷன் மட்டும் இல்ல இந்த பாத் அனிமேஷன் மட்டும் இல்ல இந்த அப்ளிகேஷன் அதாவது இந்த plugin யூஸ் பண்ணி நிறைய அனிமேஷனை நம்மளால பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ல யூஸ் பண்ற மாதிரியான நிறைய எஃபெக்ட்டை வந்து நம்ம இதல கொண்டு வர முடியும். இப்போ எனக்கு GIF வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன் செலக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி GIF அனிமேஷன் ஆயிட்டே இருக்கு. சோ இது வந்து உங்களுக்கு 582 KB ல இருக்கு. சோ GIF எனக்கு வந்து அதிகமான KB ல இருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க வீடியோவா எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா உங்களுக்கு லோட்டி அனிமேஷனா நம்ம வந்து கிரியேட் பண்றதுக்கு JSON-ஆ நம்ம வந்து கிரியேட் பண்ணனும். சோ இந்த மாதிரி லோட்டி அனிமேஷன் பத்தி உங்களுக்கு எதனா வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அத பத்தியான வீடியோ அப்லோட் பண்றேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது फ्रेंड्स. உங்களுக்கு டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பை.